வெல்கம் டு சதுர மேக்ஸ். ஸோ எஸ்எஸ்சி ஜிடி கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி வந்து 25 செட் முடிச்சிட்டோம். அப்போ 25 செட் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு செட்டுக்கு வந்து 20 கொஸ்டின், டோட்டலாக வந்து 500 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். இந்த 500 கொஸ்டின்ஸ்லேயே வந்து ஒரு ஒரு கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஸ்டாட்டிக் பாயிண்ட்டையும் சேர்த்து தான் நம்ம பார்க்குறோம். இப்போ கிட்டத்தட்ட வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 5000 பாயிண்ட், சரியா? 5000 பாயிண்ட் வந்து நம்ம ஜிஎஸ்ல மட்டும் பார்த்துருக்கோம். அதில் வந்து ஹிஸ்ட்ரி ஆகட்டும், ஜாகிரபி ஆகட்டும், அதுக்கடுத்து எக்கனாமி, பாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து என்விரான்மெண்ட், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ கடைசியில் வந்து நம்ம 30 செட்டுக்கு வந்து ஒரு 600 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கணும். அப்படின்றப்ப இந்த 600 கொஸ்டின்ஸ்ல இருந்து எப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 7000 பாயிண்ட் கிட்ட, 7000 பாயிண்ட் அப்படின்றது ஜிஎஸ்ல. இதுலயே வந்து நம்ம எதையுமே சேர்த்திருக்கோம் அப்படின்னா ரிவிஷன், சரியா? நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2011 சென்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரிவிஷனுக்கு பார்த்துட்டீங்கன்னா இப்போ 2011 சென்சஸ், இதே வந்து எல்லா செட்லையுமே இந்த 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது இருக்குது. அதையே நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை, சரியா, 10 இன்டூ டைம் 10 டைம்ஸ் 10 டைம்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ரிவிஷன் பண்ணிடுவோம். 10 டைம்ஸ் ரிவிஷன். ஸோ இதே மாதிரி தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன். அதாவது எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து இந்த 2001 சென்சஸ் சொல்லியிருக்கேன். இதே மாதிரியே வந்து பார்த்துட்டீங்கன்னா கிரீன் ரெவல்யூஷன் இருக்கு. இதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல கிரிக்கெட் இருக்கு, ஃபுட்பால் இருக்கு. ஃபுட்பால்லேயே வந்து ஃபீஃபா, இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ரிவிஷன்லேயே தான் போய்கிட்டு இருக்கும். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்டு ஒரு 15 செட் வரைக்கும் தான் புதுசா பார்ப்பீங்க. அதுக்கு அடுத்து எல்லாமே வந்து ரிவிஷன் மாதிரியே தான் போய்கிட்டு இருக்கும். அதனால தான் நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து வாங்க. நீங்க ஒரு நாளைக்கு வந்து இப்ப சம்திங் ஒரு 20 டேஸ் கிட்ட ரிமைனிங் இருக்குதுன்னா நீங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு 2 வீடியோன்னு வச்சு பார்த்தா கூட நீங்க ஈஸியா முடிக்கலாம். இல்லைன்னா வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வீடியோ, இல்லைன்னா ஒரு 1.5 வீடியோ வச்சு பார்த்தா கூட நீங்க ஈஸியா முடிக்கலாம், சரியா? ஸோ கம்ப்ளீட்டா ஆனால் ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்கினதை திரும்ப திரும்ப ரெஃபர் பண்றது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தா மட்டும்தான் இது கரெக்டா கனெக்ஷன் இருக்கும். அது ஈஸியா இருக்கும். ஏன்னா சடனா வந்து நீங்க இப்ப 26வது வீடியோ பாக்குறீங்க அப்படின்றப்போ ஒரு சில விஷயங்கள் புதுசா சொல்லியிருப்பாங்க. ஆனா மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதை அப்படியே நம்ம அதை அந்த ஒரு ஸ்கிரீன், அந்த ஒரு ஸ்லைடை மட்டும் திருப்பி இதில் பேஸ்ட் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னா நம்ம திரும்பியுமே அதை ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதுறதுக்கு ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணதை வச்சா ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது தான். ஓகே, சரி. இப்ப இந்த செட்ல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா 2022-23 ரஞ்சி டிராஃபியின் இறுதி போட்டி வந்து எந்த மைதானத்தில் நடந்தது அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு பாருங்க. கிரிக்கெட் பத்தி, அதாவது இது வந்து ஸ்போர்ட்ஸ் பத்தின கொஸ்டின் தான். இந்த ஸ்போர்ட்ஸ்லயே வந்து பார்த்துட்டீங்கன்னா கிரிக்கெட் பத்தி கேட்கறாங்க. கிரிக்கெட்ல எதை பத்தி கேட்கறாங்கன்னா ஃபைனல் மேட்சை பத்தி கேட்கறாங்க. அந்த ஃபைனல் மேட்ச் எந்த பிளேஸ்ல நடந்துச்சு அப்படின்ற கேள்வி. புரியுதா உங்களுக்கு? கொஸ்டின்ஸ் என்னமோ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் தான். அதை கேட்கறதுக்கு நான் டைமென்ஷன்ஸ் தான் வந்து மாறிக்கிட்டு இருக்குது. ஓகே, சரி. இதுக்கான ஆன்சர் இது எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னா ஈடன் கார்டன்ஸ்ல வச்சு நடந்துச்சு, சரியா? ஈடன் கார்டன்ஸ் எங்க இருக்குதுன்னா கொல்கட்டால இருக்குது. ஓகே, வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற ஈடன் கார்டன்ஸ் வச்சு தான் நடந்துச்சு. ஸோ நம்ம கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம், எழுதுனது தான். அதாவது இந்த ஒரு விஷயத்த நம்ம ஒரு வீடியோல எழுதியிருப்போம், இதை வந்து ஒரு வீடியோல எழுதியிருப்போம், இதை வந்து நம்ம ஒரு வீடியோல எழுதியிருப்போம், இதை ஒரு வீடியோல எழுதியிருப்போம். இந்த மாதிரி தனித்தனியா எழுதுனது தான் ஒன்னா கம்பைல் பண்ணியிருக்கேன். ஓகே, சரி. இதை பாருங்க. ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் பத்தி என்னன்னா நம்மளுக்கு நார்மலா வேர்ல்டு கப் அப்படின்றது இருக்கா. வேர்ல்டு கப் அதாவது உலகக்கோப்பை. இந்த வேர்ல்டு கப்பே வந்து 2 விதமானது இருக்கு. ஒன்னு வந்து டெஸ்ட், அதாவது நார்மலா டெஸ்ட் வேர்ல்டு கப்பும் இருக்குது. ஆனா நம்மளுக்கு முக்கியம் என்ன அப்படின்னா ஒன் டே இன்டர்நேஷனல் வேர்ல்டு கப், T20 இன்டர்நேஷனல் வேர்ல்டு கப். ஐன்றது இன்டர்நேஷனல், சரியா? ODI அப்படின்னா ஒன் டே இன்டர்நேஷனல். இப்போ ஒன் டேனா ஒரு நாள் ஃபுல்லா நடக்கும் அப்படின்றதுல அது வந்து 50 ஓவர், சரியா? இந்த ஒன் டே இன்டர்நேஷனல் 50 ஓவர், T20 இன்டர்நேஷனல்ல 20 ஓவர். நம்ம இந்தியா வந்து பாத்துட்டீங்கன்னா ஒன் டே இன்டர்நேஷனல் வேர்ல்டு கப் 50 ஓவர் வேர்ல்டு கப்பை 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க, 20 ஓவர் வேர்ல்டு கப்பை 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க. இந்த ஒன் டே இன்டர்நேஷனல் வேர்ல்டு கப் வந்து 1983லயும் 2011லயும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 1983ல வந்து உலகக்கோப்பை இந்தியா ஜெயிக்கிறப்போ வந்து அதற்கு கேப்டனா இருந்தது யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கபில் தேவ். ஃபைனல் வந்து எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னா வந்து லார்ட்ஸ் கிரவுண்ட். ஸோ லார்ட்ஸ் கிரவுண்ட்ல நடந்த இந்தியா இந்த மேட்ச்ல வந்து பாத்துட்டீங்கன்னா யார் வந்து கேப்டனா இருந்தாங்கன்னா கபில் தேவ் அப்படின்றவங்க தான் கேப்டன் இருந்தாங்க. இதுவே வந்து பாத்துட்டீங்கன்னா 2011லயுமே வந்து இந்தியா வேர்ல்டு கப் அடிச்சாங்க 50 ஓவர். ஸோ அப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா கேப்டனா இருந்தது யாருன்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள். ஸோ இது ஆக்சுவலா வந்து எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னா வாங்கதே ஸ்டேடியம். இது வந்து அட்டு, சரியா? இந்த சிம்பிள் வந்து பாத்துட்டீங்கன்னா அட்டு எந்த பிளேஸ், இது எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னா வாங்கதே ஸ்டேடியம். வாங்கடே ஸ்டேடியம் எங்க இருக்குதுன்னா மும்பைல இருக்கிற வாங்கடே ஸ்டேடியம்ல தான் இது வந்து நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இந்த மேட்ச் இதை 2011ல இந்தியாவுக்கும் யாருக்கும் வந்து ஃபைனல் நடந்துச்சு அப்படின்னு கேட்கறாங்க. அப்படின்றப்ப 2011 வெர்சஸ் யாரு கூட அப்படின்னா ஸ்ரீலங்கா கூட.
2011 யார் கூட ஃபைனல் நடந்துச்சு அப்படின்னா ஸ்ரீலங்கா கூட. இதுவே 1983 வந்து யார் கூட ஃபைனல் நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் கூட. வெஸ்ட் இண்டீஸ். ஸோ இது மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்துல, ஏன்னா ஒரே நேரத்தில் வந்து அட்ட ஸ்ட்ரெச் எல்லாத்தையும் எழுதணும் அப்படின்னா அது வந்து புரியாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நோட்ஸ் வந்து பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரைட்டா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, ஸோ அப்போ வந்து 1983 ஜெயிக்கிறப்ப வெஸ்ட் இண்டீஸ் கூட நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம். 2011 ஸ்ரீலங்காவை நம்ம தோற்கடிச்சிருக்கோம், ரைட்டா? ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ 2023-24 ஃபைனல் ரஞ்சி டிராஃபி வந்து எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னா இது வந்து வாங்கடே ஸ்டேடியம்லயே தான் வச்சு நடந்துச்சு. 2022-23 ஆக்சுவலா அது இந்த ஒரு டிராஃபி ஜெயிச்சது வந்து ஈடன் கார்டன்ஸ். இதுவே 23-24க்கு கேட்கறாங்க அப்படின்னா 2024க்கு ஃபைனல் எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னு கேட்கறாங்க. இது வந்து ஈடன் கார்டன்ஸ். இதுவே 2024 ரஞ்சி டிராஃபியின் இறுதிப் போட்டி ஃபைனல் இது ஆக்சுவலா எங்க வச்சு நடந்துச்சுன்னா வாங்கடே ஸ்டேடியம். வான்கடே ஸ்டேடியம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் பாருங்க. அதுக்கு அடுத்து கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம என்ன பார்த்தோம்? T20 இன்டர்நேஷனல் 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க, 2007, 2024. அடுத்து ஒன் டே இன்டர்நேஷனல் வேர்ல்டு கப் வந்து நெக்ஸ்ட் வந்து 2027 நடக்க போகுது. ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி எப்போ நடந்துச்சுன்னா 2023 நடந்துச்சு. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். 2027 அதுக்கு அடுத்து 4 வருஷம் கழிச்சு பிளஸ் 4 இயர்ஸ், 4 வருஷம் கழிச்சு 2031. 2027 எங்க நடக்க போகுதுன்னா சவுத் ஆப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, நமீபியா 3 நாடுகள் இணைந்து நடத்த போறாங்க. 2031 பங்களாதேஷும் இந்தியாவும் இணைந்து நடத்த போறாங்க. ஓகே, உலகக்கோப்பை. அதுக்கடுத்து இதை நம்ம ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம், சரியா? என்னன்னா ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலுடைய அண்டர் 19 உமன்ஸ் T20 வேர்ல்டு கப், சரியா? இதனுடைய முதல் பதிப்பு 2023 நடந்துச்சு. இரண்டாவது பதிப்பு 2025 நடக்க போகுது. முதல் பதிப்பு சவுத் ஆப்பிரிக்கால நடந்துச்சு. ஜெயிச்சது யாருன்னா இந்தியா. எது? ஐசிசி அண்டர் 19 உமன்ஸ் வேர்ல்டு கப், T20 வேர்ல்டு கப், சரியா? T20 வேர்ல்டு கப். இரண்டாவது பதிப்பு 2025 நடக்க போகுது. எங்க வச்சு அப்படின்னா மலேசியால வச்சு நடக்க போகுது. அதுக்கடுத்து கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வேற 2 முக்கியமான பாடி இருக்கு. என்ன பாடி அப்படின்னா ஒன்னு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில், இன்னொன்று வந்து பார்த்துட்டீங்கன்னா BCCI அப்படின்னு சொல்லுவாங்க. BCCI அப்படின்றது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. அதாவது இந்தியாவுக்கு வந்து கிரிக்கெட்டை கண்ட்ரோல் பண்ற பாடி வந்து என்னன்னா BCCI. இதுவே உலக அளவுல, அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து கிரிக்கெட்டை கண்ட்ரோல் பண்ற பாடி எதுனா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். BCCI ஆரம்பிச்சது எப்பன்னா 1928, ICC 1909. BCCI தலைநகரம் வந்து தலைமையகம் எங்க இருக்குதுன்னா மும்பை. இதனுடைய ICC ஹெட் குவார்ட்டர்ஸ் துபாய், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருக்கிற துபாயில தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து BCCI சேர்மன் யார் அப்படின்னா ரோஜர் பின்னி. ICC சேர்மன் வந்து ஜே ஷா, சரியா? ஜே ஷா. ICCI பொறுத்த வரைக்கும் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு மாதமும் ICC பிளேயர் ஆஃப் த மந்த் அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க, சரியா? கடைசியா நம்மளுக்கு கிடைச்ச டேட்டா என்ன அப்படின்னா நவம்பர் மந்த்துக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நவம்பர் 2024, சரியா? நவம்பர் 2024 ICC பிளேயர் ஆஃப் த மந்த். எந்த மந்த்? நவம்பர். ஸோ அது யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பாகிஸ்தானை மென்ஸ் பிளேயர் ஆஃப் த மந்த் வந்து பாகிஸ்தானை சேர்ந்த ஹாரிஸ் ரவுஃப். உமன்ஸ் பிளேயர் ஆஃப் த மந்த் வந்து இங்கிலாண்டை சேர்ந்த டானி வியாட் ஹார்ட்கே அப்படின்றவங்க தான். ஓகே, சரி. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்தியாவில் எந்த ஆண்டு வெர்னாக்குலர் பத்திரிகை சட்டம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா எப்பொழுதுனா 1878, சரியா? 1878. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வெர்னாக்குலர் பிரஸ் ஆக்ட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த வெர்னாக்குலர் பிரஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்டு பை, இதை வந்து நடைமுறை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அப்படி கேட்கறாங்கன்னா அது வந்து லிட்டன். இதை பாஸ்டு பைனா அதை வந்து போட்டவர், அந்த சட்டத்தை போட்டது யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா லிட்டன் அப்படின்றவரு போட்டாரு. ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதே நேரத்தில் வந்து இது எந்த நேரத்தில் வந்து இந்த வெர்னாக்குலர் பிரஸ் ஆக்ட் அப்படின்றது ரொம்ப தீவிரமா எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா இதுவே இரண்டாவது ஆங்கிலோ ஆப்கான் வார் அப்ப. எப்படின்னா இரண்டாவது, இதுவுமே ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம், ஆங்கிலோ ஆப்கான் வார். அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிரிட்டிஷோடைய பாலிசிக்கு எதிர்ப்பு வந்து தெரிய ஆரம்பிச்சது. இரண்டாவது ஆங்கிலோ ஆப்கான் வார் வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன பண்ணாங்க அந்த டைம்ல பிரிட்டிஷ் இருக்காங்கல்ல, பிரிட்டிஷுடைய பாலிசிஸை என்ன பண்ணாங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. கிரிட்டிசைஸ்னா வந்து அதை வந்து நிறைய நெகட்டிவ்ஸ் சொல்றது, இந்த மாதிரி இது தப்பா இருக்குது அப்படின்ட்டு சொல்றாங்க. கிரிட்டிசிசம் வந்து ரொம்ப அதிகமாச்சு. ஸோ அந்த ஒரு கிரிட்டிசிசம் தடுக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா வெர்னாக்குலர் பத்திரிகை சட்டம் அப்படின்ட்டு, அதாவது பத்திரிகைகளுடைய சுதந்திரத்தை வந்து தடுக்கிற மாதிரி இந்த ஒரு விஷயம் இருந்துச்சு, சரியா? ஸோ இதை வந்து பாஸ் பண்ணது யார் அப்படின்னா லிட்டன் அப்படின்றவர் பாஸ் பண்ணாரு, சரியா? யார் அப்படின்னா லிட்டன்.
இது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்து என்ன கேட்கறாங்கன்னா, இது வந்து எக்கனாமி ரிலேட்டடான ஒரு கொஸ்டின்ஸ். சரி, இதுல வந்து செகண்டரி செக்டார், அது ஆக்சுவலா வந்து நம்ம இதை பத்தியுமே ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அதாவது பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார் அப்படின்ட்டு நம்ம இதில் பார்ப்போம். இதுல என்ன கேட்கறாங்கன்னா, இரண்டாம் இரண்டாம் நிலை துறையில் வந்து பொதுவாக என்ன வகையான செயல்பாடுகள் வந்து மேற்கொள்ளப்படுகின்றன அப்படின்னு கேட்கறாங்க. நம்மளுக்கு வந்து முதலாம் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை அப்படின்ற ஒரு துறை அப்படின்றது இருக்குது பொருளாதாரத்துல. ஸோ அதுல வந்து இரண்டாம் நிலை துறை அப்படின்றது என்ன என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, மூலப்பொருட்களிலிருந்து முடிக்கப்பட்ட தயாரிப்புகளை வந்து உருவாக்குதல். சரியா, ப்ரொடியூசிங் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஃப்ரம் ரா மெட்டீரியல்ஸ். அதாவது இப்ப கரும்புல இருந்து வந்து பார்த்துட்டீங்கன்னா சர்க்கரையை செய்யறது. ஸோ அந்த ப்ராசஸிங் பண்றாங்க தெரியுமா, அதுதான் செகண்டரி செக்டார்ல வரும். ஸோ பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரிக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி எழுதுனது தான். மொத்தம் நம்மளுடைய எக்கனாமி, பொருளாதாரம் அப்படின்னு பாக்குறப்ப எத்தனை செக்டார் இருக்குன்னா ஒரு 3 விதமான செக்டார் மெயினா இருக்குது. ஸோ அதுல பிரைமரி செக்டார் அப்படின்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா எப்படி சொல்றது, அதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மாதிரி. இப்போ விவசாயம், மைனிங், அதுக்கடுத்து ஃபிஷிங், மீன் பிடிக்கிறது, அதுக்கப்புறம் வேட்டையாடுறது, இதெல்லாம் பிரைமரி செக்டாரா சொல்றாங்க. சரியா, ஹண்டிங் அனிமல்ஸ். ஸோ இதுல அதுக்கடுத்து செகண்டரி செக்டார், இது வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் இருக்கு. அக்ரிகல்ச்சர்ல இருந்து இப்ப கோதுமையை எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த கோதுமை மூலியமா கோதுமை மாவை ரெடி பண்றாங்களா, அப்ப என்ன பண்றாங்க, ப்ராசஸ் பண்றாங்க, மிஷினை வச்சு ப்ராசஸ் பண்றாங்க. ஸோ அது வந்து பார்த்துட்டீங்கன்னா ரா மெட்டீரியல். ஆரம்னா ரா மெட்டீரியல், ரா மெட்டீரியல்ல இருந்து முடிக்கப்பட்ட பொருள் வருது. ஸோ அது வந்து செகண்டரி செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே டெர்ஷியரி செக்டார்னா சிம்பிளா சர்வீஸ் தான். என்ன மாதிரி சர்வீஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி சர்வீஸ் இருக்கு, ஹெல்த் கேர், டாக்டர் சர்வீஸ் இருக்கு, பேங்கிங் அது ஒரு சர்வீஸ் தான், டூரிசம் சர்வீஸ் தான், எஜுகேஷன், டீச்சர்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் சர்வீஸ் தான். அது எல்லாமே எதுல வரும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா டெர்ஷியரி செக்டார்ஸ்ல வரும். சரியா, இதுதான் வந்து 3 வகையான செக்டார். நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பாருங்க. கூடைப்பந்து விளையாட்டில் விளையாடும் பகுதியின் சொல் வந்து இப்ப ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிறதுல என்ன அப்படின்னு கேட்கறாங்க. கூடைப்பந்து எந்த ஒரு பகுதியில விளையாடப்படும் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் நம்ம என்ன சொல்றோம், பேஸ்கெட் பால் கோர்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். பேஸ்கெட் பால் கோர்ட். ஸோ பேஸ்கெட் பால்ல டோட்டலா வந்து எத்தனை பிளேயர்ஸ் விளையாடுவாங்க அப்படின்னா 5 பிளேயர்ஸ் விளையாடுவாங்க. சரியா, டோட்டலா வந்து பேஸ்கெட் பால்ல ஒரு டீமுக்கு வந்து எத்தனை பிளேயர்ஸ் இருப்பாங்கன்னா 5 பிளேயர்ஸ் இருப்பாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நார்மலா ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் இன்னொரு என்னன்னு சொல்லுவாங்கன்னா சாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபீல்டு வந்து ஃபுட்பாலை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ஃபுட்பால் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுட்பாலுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, சாக்கர் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குது. என்ன பேரு, சாக்கர் அப்படின்ட்டு. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. ரிங்க் அப்படின்றது வந்து எந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ரிங்க்ல விளையாடுவாங்க அப்படின்னா வந்து ஸ்கேட்டிங். ஸ்கேட்டிங் ரிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுட்பால் ஃபீல்டு, ஸ்கேட்டிங் ரிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக ஸ்கேட்டிங், வேற ஐஸ் ஹாக்கி, இது எல்லாமே வந்து எதுல விளையாடுவாங்க அப்படின்னா ரிங்க் அப்படின்ற இடத்துல தான் விளையாடுவாங்க. ஓகே, ஸோ பேஸ்கெட் பால் கோர்ட்டு, அதுக்கடுத்து டென்னிஸ் கோர்ட்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பிச்சை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், கிரிக்கெட் பிச் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரி, நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, தேசிய தொழிலாளர் தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக முக்கிய மந்திரி ஸ்ராமிக் கல்யாண் யோஜனா அப்படின்ற ஒரு திட்டம் வந்து எந்த அரசாங்கம் அறிவித்துள்ளது அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் அருணாச்சல பிரதேசம். எப்ப அப்படின்னா தேசிய தொழிலாளர் தினத்தை ஒட்டி. சரியா, சோ இப்போ வந்து இது நேஷனல் லேபர் டே அப்படின்னு சொல்றாங்க. இதுவே இன்டர்நேஷனல் லேபர் டே அப்படின்றதும் இருக்கு, நேஷனல் லேபர் டே எல்லாமே ஒரே டைம்ல தான் இருக்குது. ஸோ அது எப்பொழுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா May 1. நேஷனல் லேபர் டே ஆகட்டும், இன்டர்நேஷனல் லேபர் டே ஆகட்டும், எப்பொழுதுனா May 1. ஸோ இப்போ அருணாச்சல் பிரதேஷ் தான் அறிவிச்சிருக்கிறாங்க. எதுனா அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல பிரதேசத்தின் முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் யாருன்னா பேமா காண்டு. இவர் தான் அருணாச்சல் பிரதேசத்தின் முதலமைச்சர். அதுக்கடுத்து வந்து அருணாச்சல பிரதேசத்தின் கவர்னர், ஆளுநர் வந்து யார் அப்படின்னா கைவல்ய திரிவிக்ரம். அவர்கள் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தின் ஆளுநராக இருக்கிறார். இதுவே அருணாச்சல பிரதேசத்தின் தலைநகரம், கேபிட்டல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈட்டா நகர். சரி, அடுத்து பாருங்க. எஸ்எஸ்சியினுடைய ஃபேவரட் டாபிக் இந்த ஜிடியில வந்து இந்த கிரீன் ரெவல்யூஷன் பத்தி கிட்டத்தட்ட நம்ம இது வந்து 26 தடவை கிட்ட பாக்குறோம்னு நினைக்கிறேன் இந்த பசுமை புரட்சியை பொறுத்த வரைக்கும். சரியா, விதவிதமான கேள்விகள் வந்து கேட்கப்பட்டு இருக்கு. நீங்க இந்த மாதிரி கிரீன் ரெவல்யூஷனை பத்தி நம்ம 360 டிகிரி அதையும் தாண்டி நம்ம கவர் பண்ணியாச்சு. ஓகே, ஏன்னா திரும்ப ரிவைஸ் பண்றதுனால நம்மளுக்கு வந்து புரியறதுக்கு நிறையவே இருக்குது. ஓகே, சரி, இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா
ஸோ இந்தியா வந்து உணவு தானியங்களில் தன்னிறைவு அடைந்தது மற்றும் மத்திய தொகுப்பில் போதுமான இருப்பு வைத்திருந்தது. அதாவது நம்ம கிட்ட நிறைய வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம். இது வந்து எந்த புரட்சியின் காரணமாக இந்தியா உணவு தானியங்களை ஏற்றுமதி செய்யும் நிலையில் இருந்தது? இந்த ஒரு விஷயங்களா நம்ம அச்சீவ் பண்றதுக்கு அது என்ன புரட்சி காரணம் அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா பசுமை புரட்சி, பச்சை புரட்சி தான் வந்து காரணம் அப்படின்ட்டு சொல்றாங்க. பச்சை, அதாவது பச்சை அப்படின்றது பசுமை, அதுதான் வந்து பச்சை அப்படின்ட்டு கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்ம வந்து ஃபுட் கிரெயின்ஸ்ல வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட், தன்னிறைவு அடைந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா சஃபிஷியண்டா ஸ்டாக் வச்சிருந்தோம். அதுக்கடுத்து வந்து இந்தியா வந்து எந்த நிலைமையில இருந்துச்சுன்னா நம்ம உணவு தானியங்களை வந்து இறக்குமதி செய்யாம ஏற்றுமதி அதிகமா செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த புரட்சியின் காரணமாக அப்படின்னா பசுமை புரட்சியின் காரணமாக. பசுமை புரட்சி அப்படின்னு பாக்குறப்ப இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் பார்த்த பாயிண்ட்ஸ் தான். பசுமை புரட்சி, இந்திய அளவில் பசுமை புரட்சியின் தந்தையாக கருதப்படுபவர் எம்.எஸ். சுவாமிநாதன், உலகளவில் கருதப்படுபவர் நார்மன் போர்லாக். பசுமை புரட்சி அப்படின்ற வார்த்தையை வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது யாருன்னா வில்லியம் எஸ் கவுட். பசுமை புரட்சி எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் போது வெளியிடப்பட்டது அப்படின்னா 3ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் போது. ஆனா இந்த பசுமை புரட்சியை பத்தி பேச்சு வந்து, அதாவது அதை வந்து நம்ம வந்து முன்னெடுத்து கொண்டு போலாம் அப்படின்றத வந்து எப்போ முடிவு பண்ணாங்கன்னா 1ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில். அதாவது பசுமை புரட்சியை வந்து நல்ல தெளிவா வந்து கம்ப்ளீட்டா வந்து நடைமுறை கொண்டு வரப்பட்டது எப்பொழுது அப்படின்னா 3ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் போது 1961 66. பசுமை புரட்சி அப்படின்றது எந்த ஒரு ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 1965 தான். பசுமை புரட்சியின் போது, பசுமை புரட்சி கொண்டு வரப்ப 3ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் போது கொண்டு வந்தாங்கல்ல, அப்ப வந்து பிரதம மந்திரியாக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பசுமை புரட்சி எங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா பஞ்சாப், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹரியானா, அதுக்கடுத்து உத்தரப்பிரதேசம். பசுமை புரட்சி அப்படின்றது என்னன்னா HYV சீடு தான், ரைட்டா? அதாவது ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட், அதாவது அதிக மகசூல் தரும் விதைகள் அல்லது அதிக விளைச்சல் கொடுக்கும் விதைகள் தான். நம்ம விதைகள் அப்படின்னு பாக்குறப்ப என்னென்ன விதைகள் அப்படின்னா, ஒண்ணு வந்து கோதுமை விதை, இன்னொன்னு அரிசி விதை. கோதுமை விதை அப்படின்னு பாக்குறப்ப வந்து எங்க இருந்து இறக்குமதி செஞ்சாங்கன்னா மெக்சிகோவில் இருந்து. அரிசி விதையை வந்து பிலிப்பைன்ஸ்ல இருந்து இறக்குமதி செஞ்சாங்க. ஓகே, அடுத்து பசுமை புரட்சியை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னலாம் அப்படின்னு பார்த்துட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே பாசிட்டிவ். இது ஒண்ணுதான் பாசிட்டிவ். என்ன அப்படின்னா நம்மளுடைய உணவு உற்பத்தி வந்து அதிகமாச்சு, சரியா? இது எல்லாமே வந்து நெகட்டிவ். என்னென்ன நெகட்டிவ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, கவர்மெண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகமாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த சுற்றுச்சூழல் சீர்கேடு அப்படின்றதும் ரொம்ப அதிகமாச்சு. அதுக்கப்புறம் ரசாயன உரங்கள் அப்படின்றது ரொம்ப அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. இதெல்லாம் இது வந்து பாசிட்டிவ், இது எல்லாமே வந்து நெகட்டிவ். இதுதான் பசுமை புரட்சியை பொறுத்த வரைக்கும். ஓகே, அடுத்தது என்ன கேட்கறாங்க, ஒரு சட்டம் கொடுத்து அந்த சட்டத்தை வந்து ஒரு அமெண்ட்மெண்ட், திருத்தப்பட்ட சட்டம் கொடுத்திருக்காங்க. அது வந்து எந்த சட்டத்தை திருத்தப்பட்டது அப்படின்றதும் கேட்டிருக்காங்க. என்னன்னா பார்மசி திருத்த மசோதா 2023 ஆகஸ்ட் 2023 வந்து மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது, சரியா? என்ன சட்டம், என்ன திருத்த சட்டம்னா பார்மசி திருத்த சட்ட மசோதா 2023 திருத்த மசோதா. இதுல மருந்தக சட்டத்தை திருத்துகிறது. அது எந்த மருந்தக சட்டம் அப்படிங்கிறது. இந்த மருந்தக சட்டம் வந்து எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா 1948 பார்த்தாலே தெரியும். இந்த பார்மசி அமெண்ட்மெண்ட் பில் 2023 வந்து எதை வந்து enacted by the parliament, இது எதை வந்து அமெண்ட் பண்ணுது, அமெண்ட்னா திருத்தம் பண்ணுதுன்னா பார்மசி ஆக்ட் 1948 தான் திருத்தம் செய்கிறது. ஓகே, அடுத்த கேள்வி. அடுத்தது என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, இந்தியாவில் வந்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பின்வரும் எந்த யூனியன் பிரதேசங்களில் வந்து அதிக பாலின விகிதத்தை வந்து கொண்டுள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க. எந்த யூனியன் பிரதேசம், அதாவது எந்த யூனியன் டெரிட்டரி வந்து ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ இருக்கு அப்படின்னா அதுக்கான ஆன்சர் புதுச்சேரி தான். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா புதுச்சேரி. நம்ம ஆல்ரெடி லிட்ரஸி ரேட், அதாவது எழுத்தறிவு விகிதம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இதுல ஓகே சரி, இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ சென்சஸ் 2011, இந்த சென்சஸ் 2011ல செக்ஸ் ரேஷியோ, பாலின விகிதம். பாலின விகிதம் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஓகே சரி, இதுல 2011 சென்சஸ்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் செக்ஸ் ரேஷியோ வந்து எவ்வளவு அப்படின்னா 943, சரியா? 943. இது வந்து எப்பொழுதுன்னா 2011. இதுவே 2001, அதாவது அதுக்கு முன்னாடி இருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது வந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுப்பாங்க. அது வந்து எப்போலாம் 933. இது எப்படின்னா 2011, சரியா? சாரி 2001. கிட்டத்தட்ட 10 வருஷத்துல வந்து உங்களுக்கு
10 இது வந்து கூடியிருக்கிறாங்க. சரியா? 2001 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புல வந்து பாலின விகிதம் அப்படின்றது வந்து 933. இதுவே 2011 வந்து எவ்வளவுன்னா 943. 933, 943. சரி, அதுக்கடுத்து சென்சஸ் 2011ல செக்ஸ் ரேஷியோ பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, எந்த ஸ்டேட் எந்த மாநிலத்துல வந்து அதிகம், அதுக்கப்புறம் கம்மி. சரியா? இது வந்து ஹெச்ன்னு போடுறேன், ஹை, எல்லுனா லோ. எந்த மாநிலத்துல அதிகம் அப்படின்னா கேரளா. எந்த மாநிலத்துல கம்மி அப்படின்னா ஹரியானா. ஹரியானா. அதுக்கடுத்து அதே செக்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இங்க எழுதிடுறேன், செக்ஸ் ரேஷியோ. ஓகே, சரி. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூனியன் பிரதேசம், யூடின்னு போடுறேன், யூனியன் டெரிட்டரிஸ். அதுக்கடுத்து யூனியன் பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் ஹை. அடுத்து லோ. எங்க வந்து அதிகம் அப்படின்னா புதுச்சேரி. புதுச்சேரி. ஓகே, அடுத்து எங்க வந்து கம்மி அப்படின்னா, கம்மியானது வந்து டமன் அண்ட் டியூ. டமான் அண்ட் டியூ. அடுத்து எந்த மாவட்டம், டிஸ்ட்ரிக்ட். எந்த மாவட்டத்துல ஹை, லோ. அதிகம் எங்க அப்படின்னா மாஹே அப்படின்ற மாவட்டம். அதுக்கடுத்து கம்மி வந்து எங்கன்னா டமான் மாவட்டம். டமான் மாவட்டம். ஓகேயா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. கேரளாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அப்படின்னா டோட்டலா வந்து 1084. செக்ஸ் ரேஷியோ எவ்வளவுனா, கேரளாவினுடைய பாலின விகிதம் வந்து 1084. அதாவது செக்ஸ் ரேஷியோ அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்றது தான் செக்ஸ் ரேஷியோ. சரியா? மேல் டு ஃபீமேல் ரேஷியோ மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதாவது இப்ப கேரளா அப்படின்றப்ப வந்து 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் இருக்கிறாங்க. அதுதான் வந்து செக்ஸ் ரேஷியோ அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் இதனுடைய செக்ஸ் ரேஷியோ வந்து எவ்வளவு அப்படின்னா 879. 879. அதுக்கப்புறம் புதுச்சேரியினுடைய செக்ஸ் ரேஷியோ வந்து 1037. அடுத்து டமன் அண்ட் டியூவை பொறுத்த வரைக்கும் செக்ஸ் ரேஷியோ வந்து 618 தான். சரியா? 618. ஸோ இதுதான் செக்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் வந்து எது ரிலேட்டடா கேட்டிருக்காங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. என்னன்னா அக்டோபர் 2023 வந்து இந்திய விமானப்படையின் மருத்துவ கிளையில் இருந்து மதிப்பு மிக்க ஏர் மார்ஷல் பதவியை அடைந்த 2வது பெண் அதிகாரி என்ற வரலாற்று மைல்கல்லை எட்டியவர் யார் அப்படின்ட்டு அப்பாயின்மெண்ட் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா ஏர் மார்ஷல் சாதனா எஸ் நாயர். ஏர் மார்ஷல் சாதனா எஸ் நாயர் அவர்கள் தான். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே. சரியா? இந்தியன், ஒரு நிமிஷம், ஓகே, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்திய விமானப்படை. ஓகே, ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே அப்படின்றது வந்து எப்போ சொல்லுவாங்கன்னா அக்டோபர் 8. அக்டோபர் 8 வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே அப்படின்ட்டு. அதுக்கடுத்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸினுடைய சீஃப், இந்திய விமானப்படையின் சீஃப் வந்து யார் அப்படின்னா அமர்பிரீத் சிங். அப்படின்னா ஏர் மார்ஷல் அமர் பிரீத் சிங். இவர் தான் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸினுடைய சீஃப். ஓகே, இதே வைஸ் சீஃப் யாருன்னா சுஜித் புஷ்பகர் தர்கர். இந்தியன் ஏர்ஃபோர்ஸினுடைய வைஸ் சீஃப், துணை தலைவர் யார் அப்படின்னா ஏர் மார்ஷல் சுஜித் புஷ்பகர் தர்கர். ஓகே, ஸோ நேம்ஸ் மட்டும் ஞாபகம், ஒரு நிமிஷம். சுஜித் புஷ்பகர் தர்கர். ஓகே, நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து எது கேட்கறாங்கன்னா இது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்ல வந்து டேர்ம்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். சரியா? என்ன அப்படின்னு பாருங்க. பேட்மிண்டன்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு
முன்கையை சுழற்றி, சரி நம்மளுடைய ஃபோராம் அப்படின்னு சொல்லலாம், முன்கையை சுழற்றி மென்மையான ஷாட்டை வந்து வேகமாக கடக்கும் ஒன்றாக மாற்றுவதன் மூலம் எதிராளியை வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த ஒரு ஷாட் வந்து ஆச்சரியப்படுத்தும். சரியா, நம்ம வந்து ஸ்லோவா அடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா, ஸ்லோவா அடிக்கிற மாதிரி அந்த ஷாட் இருக்கும். ஆனா டக்குன்னு வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த முன்கையை சுழற்றி அந்த ஷாட்டை வந்து கொஞ்சம் வேகமா அடிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஆப்போனண்ட் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கும். அந்த ஷாட் பேர் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஃபிளிக். என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபிளிக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா, இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, இது வந்து என்ன ஃபெஸ்டிவல் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. ஸோ ஜல்லிக்கட்டு வந்து எந்த ஒரு ஃபெஸ்டிவல் கூட ரிலேட்டட், எந்த ஒரு ஃபெஸ்டிவல் கூட தொடர்புடைய ஒரு பாரம்பரிய விழாவாக கருதப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பொங்கல் கூட தான். ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா பொங்கல். விஷுவை பொறுத்த வரைக்கும் இது வந்து கேரளாவில் ஃபேமஸாக செலிப்ரேட் பண்ணப்படுகிறது. கேரளாவில் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபேமஸாக செலிப்ரேட் பண்ணிக்கிறது. ஆக்சுவலாக விஷு அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மலையாளி மாதம், மலையாளி மாசத்துல வந்து முதல் நாள் வந்து விஷு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இது வந்து என்ன சொல்லுவாங்க, மலையாளி நியூ இயர். விஷு வந்து மலையாளி நியூ இயர், நியூ இயர் சரியா, புத்தாண்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பாருங்க. ஓகே, இது வந்து ஓணமும் கேரளா தான். ஓணம் கேரளா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. என்ன டான்ஸ் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்து அது எந்த டான்ஸ் அப்படின்ற மாதிரி. என்னன்னா கேரளாவில், இப்போ கேரளா அப்படின்னு பார்க்குறப்பே நம்ம வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா மணிப்பூரி டான்ஸ் வந்து இங்க மணிப்பூர், பரதநாட்டியம் தமிழ்நாடு, கதகளி கேரளா, கத்தக் வந்து உத்தரப்பிரதேஷ். அப்ப இதை எலிமினேட் பண்ணிடலாம், இதை எலிமினேட் பண்ணிடலாம், இதை எலிமினேட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து கொஸ்டினை வந்து ஃபுல்லா வெயிட் பண்ணாமே நம்ம வந்து ஆன்சர் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னு பாக்குறப்ப கேரளாவில் வந்து பார்த்துட்டீங்கன்னா பாரம்பரிய நடனம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப வந்து ஆப்ஷன்ல வந்து கேரளாவில் பாரம்பரிய நடனம் அப்படின்றது 4 ஆப்ஷன்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா கதகளி மட்டும்தான் இருக்கு. மோகினி ஆட்டம் இருக்குதான், ஆனா ஆப்ஷன்ல மோகினி ஆட்டம் கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி நம்ம வந்து கொண்டு வரலாம். கேரளாவில் வந்து எந்த பாரம்பரிய நடன நாடகம் வந்து துடிப்பான ஒப்பனை, விரிவான உடைகள் மற்றும் மிகைப்படுத்தப்பட்ட முகபாவனைகள் பெரும்பாலும் வந்து ராமாயணத்தின் கதைகளை வந்து சித்தரிப்பதற்காக புகழ் பெற்றது அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து கதகளி. ஓகே, சரி, இப்ப கதகளியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. என்னன்னா ஸோ கதகளியை பொறுத்த வரைக்கும் கதா அடுத்து களி அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. கதா களி. கதானா வந்து டான்ஸ், களி அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ். சரியா, டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. கதகளியை பொறுத்த வரைக்கும் எதை வந்து வெளிப்படுத்து சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இது வந்து கடவுளுக்கும் அதுக்கு அடுத்து வந்து டீமான், சரியா, ஒரு கடவுளுக்கும் தீய சக்திக்கும் எதிரான ஒரு சண்டையை வந்து வெளிப்படுத்துற மாதிரி காட்டுற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அது சிம்பிளைசஸ்னா அது காட்டுது. எதை காட்டுது அப்படின்னா கடவுளுக்கும் தீய சக்திக்கும் இருக்கிற சண்டையை காட்டுற மாதிரி அது வந்து சிம்பிள் பண்ணும். அடுத்து இந்த கதகளிக்கு வந்து கதைகள் அப்படின்னு பார்க்கறப்ப எங்க இருந்து எடுப்பாங்கன்னா ராமாயண மகாபாரதத்துல இருந்து எடுப்பாங்க. கதகளியை பொறுத்த வரைக்கும் இந்த கதகளியை வந்து மீட்டெடுத்தவர் அப்படின்ட்டு யார சொல்றாங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூரை சொல்றாங்க. எங்க அப்படின்னா பெங்கால்ல. சரியா, ரவீந்திரநாத் தாகூர் வந்து பெங்கால்ல வந்து இந்த கதகளியை வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அவர் வந்து பாப்புலரைஸ்ட், ரொம்ப வந்து பரப்ப ஆரம்பிச்சார். அதுக்கு அடுத்து மீட்டெடுத்தார் அப்படின்ட்டு சொல்றாங்க பெங்கால் பகுதியில. அடுத்து ஜவஹர்லால் நேரு என்ன சொல்றாரு அப்படின்னா ஒட்டம் துள்ளல் அப்படின்ற ஒரு டான்ஸ் இருக்கு. கேரளாவுடைய டான்ஸே தான். சரியா, கேரளா இந்த ஒட்டம் துள்ளல் அப்படின்றது எங்க இருக்கிற டான்ஸ்னா கேரளா. கேரளால இருக்கிற இந்த ஒட்டம் துள்ளல் டான்ஸை வந்து ஏழைகளுக்கான கதகளி அப்படின்னு சொல்றாரு. சரியா, ஜவஹர்லால் நேரு அவர்கள், ஜவஹர்லால் நேரு அவர்கள், ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து ஏழைகளின் கதகளியாக எந்த ஒரு நடனத்தை சொல்கிறார் அப்படின்னா ஒட்டம் துள்ளல். சரியா, இந்த கதகளி டான்ஸ் வந்து எதுல ஸ்டார்ட், அதாவது ஸ்டார்ட்ஸ் இருக்குன்னா எங்க இருந்து எந்த ஒரு விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா கேலி கூத்து. சரியா, கேலி கூட்டு. இந்த கேலி கூட்டு வந்து ஆடியன்ஸ் இருக்காங்க தெரியுமா, அந்த ஆடியன்ஸ் பார்வையாளர்களின் அட்டென்ஷனை வந்து வாங்குறதுக்காக, பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக கேலி கூட்டு அப்படின்ற ஒண்ணு ஆரம்பிப்பாங்க கதகளி டான்ஸ்ல. ஓகே, அடுத்து பாருங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து இதுல என்ன கேட்கிறாங்கன்னா எக்கனாமி ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட பத்திரங்களை வாங்குதல் மற்றும் விற்பது அதனுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன். சரியா, அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட பத்திரங்களை வந்து வாங்குறது விற்கிறது அது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து பாண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது வந்து இஷ்யூ பண்றது யாரு, கவர்மெண்ட். அந்த பாண்டை வந்து வாங்குறது விற்கிறது அது பேர் என்ன, ஓஎம்ஓ, அதாவது ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன். அடுத்து பாலிட்டி ரிலேட்டடான கேஸ் கொஸ்டின். சரி, இப்போ இதுல வந்து என்ன அப்படின்னா
இந்திய அரசியலமைப்புல வந்து எந்த பகுதி வந்து அரசியலமைப்பின் திருத்தத்தை கையாள்கிறது அப்படின்னு கேட்கறாங்க. சரியா? அரசியலமைப்பு இருக்குதானே, அந்த அரசியல் அமைப்பை வந்து நம்ம திருத்தறதுக்கு வந்து எந்த ஒரு பகுதியில வந்து சொல்லப்பட்டிருக்குதுன்னா பார்ட் 20. எந்த பார்ட் அப்படின்னா பார்ட் 20 அப்படின்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? பார்ட் 20ல மெயினா எந்த ஆர்டிகல்னா ஆர்டிகல் 368. சரியா? நம்மளுக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட்மெண்ட் திருத்தம் செய்யறதுக்கு எந்த ஆர்டிகல் யூஸ் ஆகுதுன்னா ஆர்டிகல் 368 தான் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பாருங்க, இதுல பார்ட் 19 ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோ என்னென்ன பார்ட், ஏன்னா ஆப்ஷன்ல இருக்குதுல நம்ம ஆப்ஷனையும் சேர்த்து தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன பார்ட் இருக்குது. பார்ட் 9 இது வந்து பார்ட் 19. பார்ட் 19 வந்து என்ன அப்படின்னா மிஸ்சலேனியஸ் அப்படின்ட்டு இதர விஷயங்கள். மிஸ்சலேனியஸ் அப்படின்னால இதர விஷயங்கள் எல்லாம் போக ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இதுல சேர்த்து வச்சிருப்பாங்க. ஓகே, அதுக்கடுத்து பார்ட் 21 பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு சில ப்ரொவிஷன்ஸ், சரியா, அதாவது என்னன்னா டெம்பரரி ப்ரொவிஷன்ஸ், டெம்பரரியா ஒரு சில ப்ரொவிஷன், அதுக்கப்புறம் டிரான்சிஷனல் அப்படின்றது சொல்றாங்க ஒரு சில மாற்றத்திற்காக. அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ், ஒரு சில முக்கியமான பாயிண்ட் எல்லாமே இந்த ஒரு பார்ட்ல இருக்கும். அடுத்து பார்ட் 20 பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அமெண்ட்மெண்ட் திருத்தம், அரசியலமைப்பை திருத்தம் செய்வதற்காக எதுல இருக்கு அப்படின்னா பார்ட் 20ல சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து பார்ட் 22. பார்ட் 22 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுல என்னெல்லாம் சொல்றாங்கன்னா ஷார்ட் டைட்டில் அப்படின்னு சொல்றாங்க. ஷார்ட் டைட்டில். அடுத்து கமென்ஸ்மெண்ட்னா நம்ம இப்ப இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்ப வந்து கமென்ஸ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா நவம்பர் 26, 1949 நம்ம ஏற்றுக்கொண்டோம். ஜனவரி 26, 1950 வந்து பார்த்துட்டீங்கன்னா நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்ட்டு. ஸோ ஷார்ட் டைட்டில், அதுக்கடுத்து கமென்ஸ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று சொல்றாங்க என்னன்னா அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி, அத்தாரிட்டேட்டிவ் டெக்ஸ்ட் இன் ஹிந்தி அண்ட் ரிப்பீல்ஸ்னா வந்து ஒழிக்கிறது. சரியா? ரிப்பீல்ஸ் அப்படின்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா அபாலிஷ் பண்றது. ஸோ இது எல்லாத்தையுமே சொல்லுது பார்ட் 22. ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்ட் 22 அப்படின்றப்ப வந்து நம்மளுக்கு டோட்டலா ஃபர்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பு உருவாகிறப்ப எத்தனை பார்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து 22 பார்ட் இருந்துச்சு. இப்போ எவ்வளவு பார்ட் இருக்குதுன்னா 25 பார்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? பார்ட் 22 வந்து சும்மா டைட்டில், அதுக்கடுத்து வந்து கமென்ஸ்மெண்ட், ஹிந்தி அப்படின்ற வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த கொஸ்டின்ல கேட்கப்பட்டிருக்கிறது என்ன, இந்தியன் கான்ஸ்டியூஷனை திருத்தம் செய்வதற்காக எந்த பார்ட் அப்படின்னா பார்ட் 20. எந்த ஆர்டிகல்னா ஆர்டிகல் 368 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, சரி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஒரு முக்கியமான பாயிண்ட்டை பத்தி பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் வந்து குழப்பக்கூடிய ஒரு சில விஷயங்கள். என்ன அப்படின்னா இதுல எழுதுறேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்த இந்திய அரசியலமைப்பை வந்து நம்ம அமெண்ட்மெண்ட் சேஞ்ச் பண்றதுக்கு எந்த பார்ட்ல சொல்லியிருக்கு அப்படின்னா பார்ட் 20. கரெக்டா? பார்ட் வந்து பார்ட் 20. எந்த ஆர்டிக்கல் அப்படின்னா ஆர்டிக்கல் 368. சரி, இப்ப இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்றது என்ன ப்ராசஸ் அப்படின்ட்டு பார்ப்போமா? சரி, ஃபர்ஸ்ட் இதுக்கான இந்த கான்ஸ்டியூஷன் சேஞ்ச் இந்திய அரசியலமைப்பை மாத்துறதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த பில் இருக்குல்ல, மசோதா பில்ல வந்து எங்க வேணாலும் கொண்டு வரலாம். மக்களவை அல்லது மாநிலங்களவை, லோக்சபாவிலையும் கொண்டு வரலாம் அல்லது ராஜ்யசபாவிலையும் கொண்டு வரலாம். சரியா? சரி, இப்ப லோக்சபாவில் கொண்டு வந்துட்டாங்க, இல்ல ராஜ்யசபாவை கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஓட்டிங் தான். அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா ஓட்டிங் தான் ஆகும். சரி, அந்த ஓட்டிங் வந்து எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த ஓட்டிங் எப்படி நடக்கும் அப்படின்னா 50% ஆஃப் டோட்டல் மெம்பர்ஷிப், அதாவது 50%க்கு மேல 50% ஆஃப் டோட்டல் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது என்ன அப்படின்னா இங்க எழுதுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டோட்டலா வந்து இப்ப மக்களவையில வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சரியா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு லோக்சபால 100 பேர் இருக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்ம பூர்த்தி செய்யறதுக்கு எத்தனை பேருடைய ஓட்டு வேணும்னா 51. ஏன்னா 100ல 50% எவ்வளவு? 50. சரியா? 100ல 50% 50. அப்ப 50%க்கு மேலனா 51 தான், எக்ஸ்ட்ரா ஒன்னே ஒண்ணு. ஸோ அப்ப 50% ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ், இது ஒண்ணு. அடுத்து இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க என்னன்னா 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ்
பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். நான் இதெல்லாம் எல்லாமே சொல்றேன். பீனா பிரசன்ட், வீனா வந்து ஓட்டிங். சரியா? சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதனுடைய விரிவாக்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஸோ டோட்டலா வந்து லோக்சபா மக்களவையினுடைய ஸ்ட்ரென்த் டோட்டலா, சரி இங்க எழுதுறேன், டோட்டலா 100 பேர். அந்த 100 பேர்ல 51 பேர் கண்டிப்பா ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. சரி, இப்ப 100 பேர் வரவே இல்லை. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 100 பேர் வரவே இல்லை. அப்ப 100 பேர் வரலன்னா, 100 பேர் வந்தாலும் சரி வரலனாலும் சரி லோக்சபாவுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த்ல 50 பேருக்கு மேல இருக்கணும். சரி, இப்ப என்ன ஆகுது அப்படின்னா 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே 100 பேர், எக்ஸாம்பிள் லோக்சபால 100 பேர் இருக்கிறாங்க. இப்ப இந்த பாயிண்ட் படி என்னன்னா, இந்த 100 பேர்ல 2/3, சரியா? இந்த 100 பேர்ல வந்து பாத்துட்டீங்கன்னா 2/3 எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு இப்ப 2/3 அப்படின்னு பாக்குறப்ப வந்து ஒரு 66 கிட்ட வரும். சரியா? 66 கிட்ட வரும். அப்ப அந்த 66 பேரும் ஓட்டு போட்டிருக்கணும். அப்ப எனக்கு இங்க 51 பேரும், இங்க 51 ஓட்டிங் இருக்கணும், இங்க 66 ஓட்டிங் இருக்கணும். அப்பதான் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த இந்திய அரசியலமைப்பை திருத்தறதுக்கான மசோதா வந்து பாஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி, இப்ப ஓட்டு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஓட்டிங் முடிஞ்சிருச்சு. ஓட்டு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து பாஸ் ஆகணும். எங்க பாஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, லோக்சபாவிலையும் பாஸ் ஆகணும், பிளஸ் ராஜ்யசபாலையும் அது வந்து பாஸ் ஆகணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி, இப்ப இது பில்லு தான். இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பில்லு வந்து ஆக்டா மாறுறதுக்கு, அதாவது மசோதா வந்து சட்டமாக மாறணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா யார் ஒப்புதல் அளிக்கணும்? குடியரசுத் தலைவர். நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்னா குடியரசுத் தலைவர், ஸ்டேட் கவர்மெண்ட் மாநிலங்கள்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா கவர்னர், ரைட்டா? ஆளுநர் அவங்க வந்து ஒப்புதல் கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இது வந்து எங்க போகும்? பிரசிடென்ட்டுக்கு போகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிரசிடென்ட் கிட்ட போறப்ப பிரசிடென்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக கன்சென்ட்னா வந்து ஒப்புதல் கொடுத்துதான் ஆக வேண்டும். சரியா? பிரசிடென்ட் கிட்ட போறப்ப பிரசிடென்ட் வந்து கண்டிப்பாக கன்சென்ட் கொடுத்துதான் ஆக வேண்டும். ஏன் அப்படின்னா, அந்த நீங்க பிரசிடென்ட் கிட்ட வந்து இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா, இந்திய அரசியலமைப்பு மசோதா வந்து திருத்த மசோதா போகுது அப்படின்னா கண்டிப்பா ஒப்புதல் கொடுக்கணும்ட்டு எந்த சட்ட திருத்தத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னா 24வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971. சரியா? சிஏஏ அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 24வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா சட்ட திருத்தம் 1971 தான் இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஏன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி பில்லு வந்து பிரசிடென்ட் கிட்ட போகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பில்லு பாஸ் பண்ணணும், திருப்பி அந்த பில்லுக்கு வந்து ஓட் பண்ணணும். ஓட்டிங் எப்படி பண்ணணும்னா 2 விதமா இருக்கு. ஒன்னு வந்து 50% ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ், அடுத்து 2/3 ஆஃப் இங்க வந்து பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் சொல்லவே இல்லை. சரியா? அவங்க வந்து இருக்கிறவங்க ஓட்டு போடணும்னு சொல்லல. டோட்டலா இப்ப 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேர்ல வந்து எனக்கு வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 100 பேர் இருக்காங்க, ஆனா வந்திருக்கிறவங்க 70 பேர். ஆனா எனக்கு எத்தனை பேர் ஓட்டு போட்டாகணும்? கண்டிப்பா 51 ஓட்டிங் இருக்கணும். ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இதுல சொல்லியிருக்கிறதே அதுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். இப்ப 100 பேர்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னா இப்போ ஒரு 90 பேர் தான் வந்திருக்காங்க. இல்லைன்னா நம்ம இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம். ஸோ அப்ப டோட்டலா 100 பேர் இருக்கிறாங்க. இதுவே அதே லோக்சபால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்திருக்கிறவங்களே எத்தனை பேர் தான் வந்திருக்காங்கன்னா ஒரு 60 பேர் தான் வந்திருக்காங்க. சரியா? ஒரு 60 பேர் தான் வந்திருக்காங்க. அப்ப 60 பேர்ல ஒரு 90 பேர், 100 பேர், ஒரு 10 பேர் வரவே இல்லை. சரியா? 10 பேர் இங்க வரல. ஆனா டோட்டலா இருக்கிறது 100 பேர் இருக்காங்க, 10 பேர் இங்க வரவே இல்லை. சரி, இப்ப என்ன ஆகுது? இதுல 2/3 அப்படின்றது என்ன? 90ல 2/3 எவ்வளவு வருது? இதுல 60 பேர் வருது. ஸோ அப்ப எனக்கு 51 பேரும் இங்கே ஓட்டிங் இருக்கணும், அது போக 60 ஓட்டிங் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ டோட்டலா வந்து ஒரு 2 பாயிண்ட் சொல்லப்படுகிறது. ஸோ 50% ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ் அதுக்கு மேல இருக்கணும். அடுத்து 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். அடுத்து பில்லு, அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா ஓட்டிங், அதுக்கு அடுத்து வந்து பாஸ் பண்ணணும் லோக்சபா ராஜ்யசபா, அதுக்கு அடுத்து குடியரசுத் தலைவர் கண்டிப்பா ஒப்புதல் கொடுக்கணும். சொன்னது எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 24வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1971 தான் சொல்லி இருக்கிறாங்க. ஓகே, சரி, இதுதான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை பத்தி. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. ஸோ இன்கேஸ் இதுல இந்த விஷயம் புரியல அப்படின்னா நம்ம திரும்ப இந்த வீடியோ இந்த செட் முடியறதுக்குள்ள இன்னும் 2 தடவை இதை பார்த்துவோம். அப்ப ரிவிஷனுக்கு வந்து நம்ம இதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சரி, அடுத்து வந்து பிசிக்ஸ் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. என்னன்னா சார்ல்ஸ் விதி. சரியா? சார்லஸ் விதியில வந்து இந்த கொஸ்டின்ல வந்து எதெல்லாம் வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதுல A and B ட்ரூ, எது வந்து ட்ரூ அப்படின்ற மாதிரி தான். ஸோ வந்து அழுத்தம் வந்து நிலையானதாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சார்லஸ் லால. ஸோ சார்லஸ் லாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து அழுத்தம் நிறைய, அதாவது சிம்பிளா வந்து சார்லஸ் லால வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் கேஸ். ஸோ கேஸோடைய வால்யூம் அப்படின்றது வந்து இருக்குது இல்ல, ஸோ அது வந்து என்ன சொல்றாங்கன்னா
டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்ட்டு. சரியா? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்சல்யூட் டெம்பரேச்சர். அப்சல்யூட் டெம்பரேச்சர் அதான் என்னன்னா, வால்யூம் ஆஃப் கேஸ் ஏறிச்சுன்னா டெம்பரேச்சரும் ஏறும். இதுவே இது குறைஞ்சது அப்படின்னா இதுவும் குறையும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது தான் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு சார்லஸ் விதி. சார்லஸ் விதி. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. இது வந்து ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்டா இருக்குமா அப்படின்னு கேட்கறாங்க. உண்டு. ஏன் அப்படின்னா ப்ரெஷர் அழுத்தம் அப்படின்றது வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், நிலையானதாக இருக்கணும். அப்பதான் வந்து இது வந்து சக்சஸே ஆகும். வால்யூம் ஆஃப் கேஸ் வந்து ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்ல இருந்தா மட்டும்தான் கேஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆனா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், கேஸ் வால்யூம் கம்மியானா டெம்பரேச்சரும் கம்மியாகும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ் வந்து கான்ஸ்டன்ட்ல இருக்கும் அப்படின்ட்டு. ஆக்சுவலா மோல்ஸ் அப்படின்றது வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னுடைய ஒரு எஸ்ஐ யூனிட். சரியா? மோல் அப்படின்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா இட் வாஸ் ஒரு எஸ்ஐ யூனிட். எஸ்ஐ யூனிட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எஸ்ஐ யூனிட் பத்தி. அந்த எஸ்ஐ யூனிட்டினுடைய அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அதனுடைய எஸ்ஐ யூனிட் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா என்னன்னா இந்த மோல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, மோல்ஸ். ஸோ 1 மோல் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா 6.022 × 10⁻23. அதனால நம்ம வேல்யூ வரப்போ பார்த்துக்கலாம். சரி, இப்போதைக்கு வந்து ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேஸ்ல இருக்கிற நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும், வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி. சரியா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கிறப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா கேஸோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், கேஸோட வால்யூம் கம்மியானா டெம்பரேச்சரும் கம்மியாகும் அப்படின்றது தான். ஸோ இதில் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஏபிசி ட்ரூ, 3 ஸ்டேட்மெண்ட்டுமே இதுல சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, சரி. அடுத்த கேள்வி பாருங்க. வங்காளதேசத்தின் தேசிய கீதமான அமர் சோனார் பங்களாவை எழுதியவர் யார் அப்படின்ட்டு கேட்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் இது எழுதியிருக்கார். அதே நேரத்தில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் வந்து ஜனகண மனமும் எழுதியிருப்பார். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஜனகண மன இதையுமே எழுதினது யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான். ஓகே, சரி. இதுவே நேஷனல் சாங் எழுதினது யார் அப்படின்னா நம்மளுக்கு இந்தியாவினுடைய நேஷனல் சாங்கான வந்தே மாதரம். வந்தே மாதரம் பை இது வந்து எழுதினது யார் அப்படின்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. ஓகே, ஸோ அதாவது பங்கிம் சந்திர சாட்டர்ஜியினுடைய பெங்காலி நாவலான ஆனந்த் மத். இந்த நாவல் பேர் என்ன அப்படின்னா ஆனந்த் மத். இந்த நாவல்ல தான் வந்தே மாதரம் அப்படின்ற ஒரு பாடல் வந்து எழுதப்பட்டிருக்கும். சரியா? அது எழுதினது யார் அப்படின்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்கள். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக இந்தியாவுக்கு நேஷனல் ஆந்தம் இருக்கு, அடுத்து இந்தியாவுக்கு நேஷனல் சாங் இருக்கு. இந்த இரண்டையுமே வந்து இந்திய அரசாங்கம் வந்து எப்பொழுது வந்து ஏற்றுக்கொண்டது அப்படின்னா அடாப்ட் பண்ணது எப்பொழுதுன்னா 24 ஜனவரி 1950 நம்ம அடாப்ட் பண்ணோம். நேஷனல் ஆந்தமும் நேஷனல் சாங்கும் நம்ம எப்போ அடாப்ட் பண்ணோம்னா 24 ஜனவரி 1950. அடுத்து ஹசரத் மொஹானி யார் அப்படின்னா இவர் வந்து ஒரு ஸ்லோகன் சொல்லியிருப்பாரு. என்ன ஸ்லோகன் அப்படின்னா எப்பொழுதுன்னா 1921 ஸ்லோகன் வந்து இன்கிலாப் ஜிந்தாபாத். பகத்சிங் ஆல் வந்து பார்த்துட்டீங்கன்னா பெருமையாக கூறப்படும். பகத்சிங் வந்து இந்த ஸ்லோகன் அதிகமாக யூஸ் பண்ணாரு. என்னதுன்னா இன்கிலாப் ஜிந்தாபாத். சரியா? அதாவது லாங் லிவ் த ரெவல்யூஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல என்ன மீனிங் அப்படின்னா லாங் லிவ் த ரெவல்யூஷன். ஸோ இதை சொன்னது யார் அப்படின்னா இதை வந்து ஸ்லோகனை காயின் பண்ணது யார் அப்படின்னா ஹசரத் மொஹானி. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இதுல ஷாம்லால் குப்தா வந்து இவர் என்ன எழுதியிருப்பாருன்னா ஃபிளாக் சாங் இந்தியன் நேஷனல். இவர் தான் ரோட்னா எழுதியிருப்பார். என்ன எழுதியிருப்பாருன்னா இந்தியன் ஃபிளாக் சாங், கொடி பாட்டு. ஸோ இது எழுதினது யார் அப்படின்னா ஷாம்லால் குப்தா. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா தமிழ்நாடு மாநிலத்தில் கலைஞர்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா சாதனைகளுக்காக அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மிக உயர்ந்த குடிமகன் விருது வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? தமிழ்நாட்டில் வந்து
உங்களுக்கு தமிழ்நாடு மாநிலத்தில் கலைஞர்களின் சாதனைகளுக்காக அங்கீகரிப்பதற்காக ஒரு உயர்ந்த விருது ஒன்று கொடுக்கப்படும். அதனுடைய விருதின் பெயர் வந்து கலைமாமணி. விருதின் பெயர் வந்து என்னன்னா கலைமாமணி. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்தது வந்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நடைபெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எந்த அமைச்சகத்தை சேர்ந்த பதிவாளர் ஜெனரல் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் அலுவலகத்தால் நடத்தப்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. எந்த மினிஸ்ட்ரினா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். சரியா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே இருக்கிற ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃபீஸ்ல தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இதை வந்து நடத்துறாங்க. ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃபீஸ்ல தான் இதை வந்து நடத்துறாங்க. ஓகேயா? சரி, இதுல பாருங்க, உங்களுக்கு சென்சஸை பொறுத்த வரைக்கும் ஒரே நிமிஷம் வெளிப்படுறேன். சென்சஸை பொறுத்த வரைக்கும் 2011 வந்து யார் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் அப்படின்னா 2011 ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சிஎம் சந்திரமௌலி. சிஎம் சந்திரமௌலி அவர்கள் தான். ஓகே, சரி. இதுவே 2024 இப்போ 2024 ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் இது யாருன்னா மிருட்டுஞ்செய் குமார் நாராயண். 2024 மிருட்டுஞ்செய் குமார் நாராயண். ஓகே, ஸோ இவங்க வந்து சென்சஸ் கமிஷனர்ஸ். அடுத்தது பாருங்க, இந்திய அரசியலமைப்பு வந்து ஒரு வலுவான ஒற்றை ஆட்சி சார்பு கொண்ட ஒரு கூட்டாட்சி அமைப்பு என்று அடிக்கடி வந்து விவரிக்கப்படுகிறது. ஸோ இந்த அம்சம் வந்து இந்த அம்சம் வந்து இந்த ஒற்றை நிலையை சார்பு அளிக்கிறது அப்படின்னு கேட்கறாங்க. சரியா? நம்மளுக்கு வந்து நார்மலா வந்து ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபெடரலிசம் ரிலேட்டடா அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஃபெடரலிசம் அப்படின்றது வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஒரு கூட்டாட்சி அப்படின்ற மாதிரி. சரியா? சரி, நம்மளுக்கு வந்து டியூவல் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு இந்தியாவுக்கு வந்து டியூவல் சிட்டிசன்ஷிப் கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஓகே, டியூவல் சிட்டிசன்ஷிப் எங்க இருக்குன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ். சரியா? யூஎஸ்க்கு டியூவல் சிட்டிசன்ஷிப். அதாவது நம்மளுக்கு இப்ப இந்தியாவுக்கு தனியா குடியுரிமை இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், தமிழ்நாட்டுக்கு தனியா குடியுரிமை எல்லாம் கிடையாது. ஆனா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படி கிடையாது. அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்காவுடைய சிட்டிசன்ஷிப் இருக்கும். பிளஸ் அவங்க வந்து வாஷிங்டன் டிசில இல்ல பென்சில்வேனியால இருந்தாங்கன்னா அந்த ஒரு மாகாணத்திற்கும் அவங்களுக்கு தனியா சிட்டிசன்ஷிப் அப்படின்ற ஒண்ணு இருக்கும். அடுத்து நம்மளுக்கு வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபெடரல் சிஸ்டம் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கு. ஓகே, சிங்கிள் சிட்டிசன்ஷிப். தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, கேரளாவில் இருந்தாலும் சரி, மகாராஷ்டிரால இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே சிட்டிசன்ஷிப் தான். ஓகே, ஸோ இந்த கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்ட்டு சொல்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த கன்கரண்ட் லிஸ்ட் ஆகட்டும், ஸ்டேட் லிஸ்ட் ஆகட்டும், நம்மளுக்கு டோட்டலா வந்து எத்தனை லிஸ்ட் இருக்குது, அது எந்த ஸ்கெடியூல்ல சொல்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கெடியூல்ஸ் இருக்குல்ல. ஸோ ஸ்கெடியூல்ஸ்ல டோட்டலா எத்தனை விதமான ஸ்கெடியூல் இருக்குன்னா 12 ஸ்கெடியூல் இருக்கு. நம்மளுக்கு 12 ஸ்கெடியூல் இருக்கு. அந்த 12 ஸ்கெடியூல்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா 7வது, சரியா, 7வது ஸ்கெடியூல் வந்து எதை பத்தி பேசும் அப்படின்னா வந்து ஒரு 3 விதமான லிஸ்ட். என்ன லிஸ்ட்னா யூனியன் லிஸ்ட், ரைட்டா? 7th ஸ்கெடியூல் 3 விதமான லிஸ்ட்டை பத்தி பேசுது. என்னன்னா யூனியன் லிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட், அதுக்கப்புறம் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்ட்டு கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு 3 விதமான லிஸ்ட்டை பத்தி பேசுறாரு. ஸோ இதில் டோட்டலா யூனியன் லிஸ்ட்ல வந்து எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா 100 சப்ஜெக்ட் இருக்கு. எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்கன்னா 100 சப்ஜெக்ட். இதில் சப்ஜெக்ட்ஸ் 100. இதுவே ஸ்டேட் லிஸ்ட்ல எவ்வளோ இருக்கு அப்படின்னா 61. அடுத்து கன்கரண்ட் லிஸ்ட்ல எவ்வளவு இருக்குது அப்படின்னா 52 வந்து இருக்குது. ஓகே, இதுவே எத்தனை இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா இங்க 97. ஸோ அதாவது சப்ஜெக்ட்ஸ் இது வந்து 1950 ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்துச்சுன்னா 97 இருந்துச்சு. 97ல இருந்து 3 ஆட் ஆகி 100. அதுக்கடுத்து இதுல எவ்வளவு இருந்துச்சுன்னா 66. இதுல எவ்வளவு இருந்துச்சுன்னா 47. சரியா? 47. அதாவது என்ன சொல்ல வரேன்னா இங்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 97 இருந்துச்சு, இப்ப 3 ஆட் ஆயிருக்குது. இங்க வந்து 5 குறைஞ்சிருக்குது, இங்க 5 ஆட் ஆயிருக்குது. ஏன்னா இங்க குறைஞ்ச 5 எங்க ஆட் பண்ணிருக்காங்கன்னா இங்க ஆட் பண்ணிருக்காங்க. கன்கரண்ட் லிஸ்ட்ல
ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிளா இந்த யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் இதெல்லாம் என்னன்னா, யூனியன் லிஸ்ட்ல இருக்க சப்ஜெக்ட்டுக்கு யார் வந்து சட்டம் போட முடியும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சட்டம் போட முடியும். ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்க சப்ஜெக்ட்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சட்டம் போட முடியும். கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்க சப்ஜெக்ட்க்கு வந்து பாத்துட்டீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சட்டம் போட முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சட்டம் போட முடியும். ஓகே, ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த அஞ்சு வந்து இங்க மைனஸ் பண்ணி இங்க கன்கரண்ட் லிஸ்ட்ல 5 தான் ஆட் பண்ணாங்கல்ல. ஸோ இது எதெல்லாம் ஆட் பண்ணாங்க அப்படின்னா எந்த சட்ட திருத்தம் அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976. ஸோ அந்த 5 என்னலாம் அப்படின்றதும் முக்கியம். என்னலாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஜுகேஷன், ஸ்டேட் கவர்மெண்ட் எஜுகேஷன்ல ஃபர்ஸ்ட் சட்டம் போடுற மாதிரி இருந்துச்சு. இப்போ கன்கரண்ட் லிஸ்ட்ல தூக்கி வச்சதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சட்டம் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து ஃபாரஸ்ட், மூன்றாவது வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், வனவிலங்குகள் மற்றும் வன பறவைகள் வந்து பார்த்துட்டீங்கன்னா பாதுகாக்கிற மாதிரி. ப்ரொடெக்ஷன் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். நாலாவது வந்து வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். ஐந்தாவது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். சரியா, நீதி ரிலேட்டடா. சரியா, ஸோ இந்த 5 தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து தூக்கி கன்கரண்ட் லிஸ்ட்ல வச்சிருக்கிறாங்க. ஓகே, சரி, இது புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின், கடைசி கொஸ்டின் பாருங்க. எது ரிலேட்டடா கேட்டிருக்காங்கன்னா ஹிஸ்டரி ரிலேட்டட். ஹிஸ்டரியில உங்களுக்கு ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி, மௌரியர்களை பத்தி கேட்டிருக்காங்க. மௌரிய பேரரசின் 2வது ஆட்சியாளர் யார் அப்படின்ட்டு. சரியா, இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பிந்துசாரா. ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா பிந்துசாரா. ஸோ இதுல வந்து மௌரியர்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் யார் இருப்பாரு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, மௌரியர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கு டேப்லர் காலம்லேயே. ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னா சந்திரகுப்த மௌரியா. முதல்ல சந்திரகுப்த மௌரியா, அதுக்கப்புறம் பிந்துசாரா, அடுத்து வந்து அசோகா. எப்படின்னா சந்திரகுப்த மௌரியாவுடைய பையன் பிந்துசாரா, அதுக்கடுத்து பிந்துசாராவுடைய பையன் அசோகா. ஓகே, சந்திரகுப்த மௌரியனுடைய மௌரியர்கள்ல வந்து கடைசி அரசர் யார் அப்படின்னா பிருஹத்ரதா. மௌரியர்களின் கடைசி அரசர் பிருஹத்ரதா. சந்திரகுப்த மௌரியா எந்த மதத்தை பின்பற்றுவார் அப்படின்னா ஜெயினிசம். எந்த மதத்தை பின்பற்றுவார் அப்படின்னா ஜெயினிச மதத்தை பின்பற்றுவார். சரியா, ஜெயினிச மதத்தை பின்பற்றுவதற்காக அவருக்கு வந்து டீச்சரா, அதாவது மென்டாராக இருந்தது வந்து யார் அப்படின்னா பத்ரபாகு. டீச்சரா இருந்தது யார் அப்படின்னா பத்ரபாகு. பிந்துசாரா வந்து எந்த மதத்தை பின்பற்றுவார்? பிந்துசாரா எந்த மதத்தை பின்பற்றுவார் அப்படின்னா அஜீவிகா. எந்த மதம் அப்படின்னா அஜீவிகா ரிலிஜியன். அஜீவிகா அஜீவிகா ரிலிஜியன் பின்பற்றுவார். அசோகா எந்த மதத்தை பின்பற்றுவார் அப்படின்னா புத்திசம். புத்திசம். ஸோ புத்திச மதத்தை பின்பற்றுவதற்காக அவருக்கு உறுதுணையாக இருந்த மென்டார் வந்து யாரு அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா உபகுப்தா. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, சரி. இவர் எந்த மதத்தை பின்பற்றுகிறார் அப்படின்னா ஜெயினிசம். இவர் வந்து அஜீவிகா மதம். இவர் வந்து பார்த்துட்டீங்கன்னா அசோகா வந்து புத்திசம் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நிறைய டைம் கேட்ட கேள்விகள். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த செட்டை பொறுத்த வரைக்கும். இந்த செட்டில் வந்து நம்ம நிறைய ரிவிஷன் பண்ணோம். அது போக நிறைய புதிய விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டோம். அமெண்ட்மெண்ட்லாம் ரொம்ப தெளிவாக பார்த்தோம். அமெண்ட்மெண்ட் பற்றி, ஸ்கெடியூல் பற்றிலாம் பார்த்தோம். ஸோ ரிவிஷன் அப்படின்றது நடந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.